வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம ராஜ்மா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் இதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றது அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, 4 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், மல்லி இலை கொஞ்சம், ராஜ்மா. இதை நான் 1 கப் ராஜ்மா எடுத்து நான் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். ஃபஸ்ட்டு நான் இதை எப்படி ப்ரெஷர் குக் பண்ணேன் அப்படின்றத காட்டிடுறேன். ராஜ்மா வந்து 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு அது ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இப்போ அது ப்ரெஷர் குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதில் தோல் உரித்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இதில் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் நல்ல ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பச்சை மிளகாயை சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கலர் வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்து அந்த 3 தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் விட வேண்டாம், அப்படியே அரைச்சாலே போதும். அதை அரைச்சிட்டு அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டலாம், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டலாம். அந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போய் தக்காளி குக் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு டார்க்கான ஒரு ரெட் கலருக்கு சேஞ்ச் ஆகிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தூள் வகைகளில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை கொதிக்க விட்டுலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. 10 நிமிஷம் நம்ம இதை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டலாம். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருந்த ராஜ்மா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விட்டலாம். இப்போ நல்லா எண்ணெய்லாம் தெளிஞ்சு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான ராஜ்மா கிரேவி தயாராகிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலுடைய இணைந்தர்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த ராஜ்மா கிரேவி ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்இன்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்.